ஹாய், வெல்கம் டு சங்கரி சீரீஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி கருப்புளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். வெள்ளை உளுந்தோட கருப்புளுந்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது, போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி அதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பொரியரிசி மாரி வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் அது கூட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவுல இருந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா தண்ணியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணியா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டிட்டே இருங்க, கைவிடாம கிண்டிட்டே இருங்க. இது நல்லா வெந்து பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இப்ப நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அடுத்து காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இதுல தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா லாஸ்டா கொதிக்க விடாதீங்க. ஸ்வீட்னஸ்க்கு கருப்பட்டி, வெல்லம் அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்குறீங்கன்னா காய்ச்சி அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசி கல் அந்த மாரி இருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இதுல உலர் திராட்சை, முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்க என்ன வேணா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெய்யிலே. இதை நம்ம கஞ்சில லாஸ்டா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி கஞ்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.